Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் சாப்டரோட எக்ஸசைஸ் 6.2 கொஸ்டின் நம்பர் 9 and 10 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ABCD is a trapezium in which AB and CD are parallel னு கொடுத்திருக்காங்க. ஒரு ட்ரெபீசியம் வரைஞ்சிருக்கோம் இப்போ. ஸோ ABCD அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படின்னா ABன்ற லைனும் CDன்ற லைனும் பேரலாக கிடைச்சிரும். ட்ரெபீசியம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு பேரலும் ரெண்டு சைடு நான் பேரலாகவும் இருக்கணும். அதாவது ஏபின்ற லைனையும் சிடின்ற லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்க மீட் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க பேரலல். ஆனால் ஏடியும் பிசியும் இப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் அவங்க மீட் பண்ணிடுவாங்க, அதனால அவங்க ரெண்டு பேரும் நான் பேரலல். ஒரு சைடு மட்டும் பேரலாக இருந்து இன்னொரு ஆப்போசிட் சைடு நான் பேரலாக இருந்தால் அதான் அவங்களோட ட்ரெபீசியம். ஸோ வரைஞ்சாச்சு. இட்ஸ் டயகனல் இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஓன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டயகனலும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஓன் அசியூம் பண்ணிக்கோங்க. ஷோ தட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டூ ப்ரூவ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஓ பை ஓபியோட லென்த்தும் சிஓ பை டிஓவோட லென்த்தும் சேம்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் இப்படியே வச்சுட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதை ப்ரூஃப் நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏபிசிடிக்கு பேரலாக இந்த ஓ வழியாக இன்னொரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். அந்த லைனை வந்து நம்ம இஎஃப்னு நேம் எடுத்துக்கலாம். ஏபிசிடி எழுதியாச்சு, இந்த லைனை இஎஃப்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இஓஎஃப் அப்படின்ற லைன் வந்து ஏபிக்கு பேரலாக வரைஞ்சிருக்கோம், அதை எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்களேன், இந்த இஓஎஃப்ன்ற லைன் ஏபிக்கு பேரலாக இருந்தால் கண்டிப்பாக சிடிக்கும் பேரலாக தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஏபியும் சிடியும் பேரலல் லைன் அப்படின்னு. இப்போ இந்த ப்ரூஃப் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏஓ பை ஓபி சிஓ பை டிஓன்னு கொடுத்துருக்காங்க. ஏஓ இங்கே இருக்குது, ஓபி இந்த பக்கம் இருக்குது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் டிவிஷன் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் ஏஓ பை ஓசி எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் இங்கே மேலே இருக்கிற சிஓ இங்கே கீழே இந்த ஓபியும் மேலே எடுத்துகிட்டு வந்துடக்கூட ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இதை நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் என்ன நோட் பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு சைடை காமனாக வச்சுட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுங்க. நான் இப்போ இந்த ஏடின்ற லைனை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பிசி யூஸ் பண்ணி பண்ணாலும் ப்ரூஃப் கரெக்டு தான். இப்போ இந்த ஏடின்ற லைனை யூஸ் பண்ணி ஏடிபின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதே ஏடிஏபி யூஸ் பண்ணி ஏடிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா நம்மளோட பிபிடி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏடிபின்றதை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏடிபி இந்த ட்ரையாங்கிளில் யாரெல்லாம் பேரலல் லைன், இஓவும் ஏபியும் பேரலல். ஸோ இஓன்ற லைன் வந்து பேரலல் டு ஏபியாக இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா பை பிபிடி தியரம் அப்ளை பண்ண போகிறோம். பிபிடி தியரம் என்ன அப்படின்னு பாருங்கள். பிபிடி தியரம்னா ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் இருந்தால் ஏடி பை டிபியும் ஏஇ பை இசியும் சேமாக இருக்கும். அதாவது இந்த ரெண்டு பேரலல் லைன்லையும் கனெக்ட் ஆகாத வேர்டெக்ஸில் இருந்து ஏடி பை டிபி ஏஇ பை இசின்னு எழுதுனா அது ஈக்குவல் அப்படின்றது தான் பிபிடி. இதில் ரிவர்ஸில் எழுதினாலும் பிபிடி வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். நான் ஒரே மாதிரி எழுதணும். ஒன்று மேலே இருந்தும் இன்னொன்று கீழே இருந்தும் எடுக்கவே கூடாது எப்போவுமே. இப்போ இதில் வந்து பேரலல் சைட்ஸ்ன்னு லைன்ஸ்ன்னு பார்த்தா இஓவும் ஏபியும். அப்போ இதில் கனெக்ட் ஆகாத சைடு வந்து டி தான். அப்போ டிஇ பை இஏவும் டிஓ பை ஓபியும் சேம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த பிபிடியோட தியரமோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதை எழுதிக்கலாம். டிஇ பை இஏ ஈக்குவல் டு டிஓ பை ஓபி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ரெண்டாவது ட்ரையாங்கிள் அதே ஏடின்றதை பேஸாக வச்சு ஏடிசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ட்ரையாங்கிளில் இந்த ஏடிசி ட்ரையாங்கிளை பார்க்கும்போது இந்த இஓவோட பேரலல் லைன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசியில் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பார்க்கணும். ஏடிசின்ற ட்ரையாங்கிளை மட்டும் பார்த்தோன்னா இந்த இஓவும் சிடியும் பேரலல். ஸோ இஓ பேரலல் டு சிடி பை த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் இதை வரைஞ்சிருக்கோம். ஸோ ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் இருந்தாலே நம்மளால் பிபிடி அப்ளை பண்ண முடியும் பை பிபிடி. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஇ பை டிஇ ஏஓ பை ஓசி அப்படின்னு எழுதிடலாம். ஏஇ பை டிஇ ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரைட் சைடில் பார்த்தா இங்கே டிஇ பை இஏன்னு இருக்குது, இங்கே ஏஇ பை டின்னு மாற்றி இருக்குது. இஏனாலும் ஏஇனாலும் ஒன்று தான். இதில் ஏதாவது ஒன்று ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணிக்க போகிறோம். ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு அப்படி. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணால் இஏ மேலே போய்டும், டிஇ கீழே வந்துடும். இஏன்றதை நம்ம ஏஇன்னு கூட எழுதிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். கீழே இங்கே டிஇ இருக்குது. அந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஓபி மேலே போய்டும், ஓடி வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன் 1, இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரம் 1 and 2. இங்கேயும் ஏஇ பை டி இருக்குது, இங்கேயும் ஏஇ பை டி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ நம்மளோட
லெஃப்ட் சைடில் ஏஓ பை ஓசியும் இந்த பக்கம் ஓபி பை ஓடியும் இருக்குது. இது ரெண்டும் டெஃபினட்டாக ஈக்குவல் தான். சின்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஆல்சோ ஈக்குவல்ன்ற ப்ராப்பர்ட்டி பற்றி. இங்கே வந்து நம்மளோட ப்ரூஃபில் ஓபி வந்து கீழே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. அதனால் இங்கே மேலே மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஓபியை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து டிவிஷன்லையும், இங்கே டிவைடில் இருக்க ஓசி ஈக்குவல் தாண்டி மேலே கொண்டு போய் மல்டிப்ளை எழுதிக்கலாம். அப்போ ஏஓ பை ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓசி பை ஓடினும் எழுதலாம், டிஓனும் எழுதலாம். இதான் உங்களோட ப்ரூஃப் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி ஹென்ஸ் ப்ரூஃப்னு போட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10ல் பாருங்கள், த டயகனல்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி intersect at the point O. Diagonals of a quadrilateral, ஒரு quadrilateralனா ஒரு 4 sided figure draw பண்ணி அதோட ரெண்டு quadrilateralum Oன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. such that அவங்க ஒரு given condition கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா AO by BO ஓட வேல்யூவும் CO by DO ஓட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா show that ABCD is a trapezium. இது ABCD ஒரு ட்ரெப்பீசியமாக இருக்கும்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வரைகிறதே ட்ரெப்பீசியம் மாதிரி தான் வரைஞ்சிருக்கீங்கன்னா அதுதான் நமக்கு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். அதனால் குவாட்ரிலேட்டரில் ட்ரெப்பீசியம் கூட ஒரு குவாட்ரிலேட்டர் தான், அதுவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட கொஸ்டின். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பேரலல் லைன் வரைய போகிறோம். இந்த ஓலேருந்து ஓ வழியாக போகிற மாதிரி ஒரு பேரலல் லைன். போன 9 சம் பண்ணோம்ல அதே பேட்டர்ன் தான். இப்போ இஓ அப்படின்னு ஒரு பேரலல் லைன் ஏபிக்கு பேரலாக, அதாவது சிடிக்கு பேரலாக நமக்கு தெரியாது, ஏன்னா அது ரெண்டு பேரும் பேரலல் லைன்னு நமக்கு கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ ஏபிக்கு பேரலாக இஓ அப்படின்ற ஒரு லைனை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ஓஇயும் ஏபியும் பேரலல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோன்றதை எழுதிக்கலாம். இப்போ ப்ரூஃபில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் பேரலல்னு ப்ரூவ் பண்ணாலே சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா குவாட்ரிலேட்டரல் ஒரு ஆப்போசிட் சைட் பேரலாக இருந்தால் அது பேர் ட்ரெப்பீசியம் தான். ஸோ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அது ஏபிக்கு மட்டும் பேரலாக இருக்க மாதிரி. இப்போ சிடி அதுக்கு பேரலான்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பேரலல் லைனும் இருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா ஏடிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் யாரெல்லாம் பேரல், ஈஓன்ற லைன் வந்து பேரலல் டு ஏபியாக இருக்கிறதுனால நம்ம என்ன அப்ளை பண்ண முடியும்னா பிபிடி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பிபிடி படி இது டிஇ பை இஏவும் டிஓ பை ஓபியும் சேம். ஸோ பிபிடியோட தியரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இந்த ரெண்டு பேரலல் லைனும் கனெக்ட் ஆகாத ஒரு வேர்ட்டிஸில் இருந்தால் எழுத ஆரம்பிங்க. டிஇ பை இஏ ஈக்குவல் டு டிஓ பை ஓபி அப்படின்னு கிடைக்குது. ஆனால் இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு ஆல்ரெடி கிவன் கண்டிஷனில் டிஓ பை ஓபின்ற டேர்ம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்மளால் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இந்த பிஓவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு சிஓவை இங்கே டெனாமினேட்டரில் எழுதிக்கலாம். ஸோ கிவன் கண்டிஷனில் ஏஓ பை சிஓஸ் ஈக்குவல் டு பிஓ பை டிஓ இப்படி நம்மளால் எழுதிக்க முடியுது. மேலே எடுத்துகிட்டு போய் எழுதிக்கலாம். இங்கே அதே டேர்ம் தான் கிடைக்குது, ஆனால் இங்கே ரெசிப்ரோக்கலில் கிடச்சிருக்கு. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ண இதை மேலே எடுத்துக்கலாம். இஏன்றதை நம்ம ஏஇன்னு கூட எழுதிக்கலாம். ஏஇ பை டிஇ ஈக்குவல் டு ஓபி பை ஓடி அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களோட கிவன் கண்டிஷன். ஓபி பை ஓடிக்கு பதிலாக நம்மளால் என்ன கூட அப்ளை பண்ண முடியும், ஏஓ பை சிஓன்றதையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். யூஸ் 1, இந்த 1ஐ யூஸ் பண்ணி இந்த டேர்மை இப்படி மாற்றிக்க முடியும். ஏஇ பை டிஇ ஈக்குவல் டு இந்த ஓபி பை டிஓவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருந்த கண்டிஷன் ஏஓ பை சிஓ அப்படின்றத எழுதிக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏஇ இங்கே இருக்குது, டிஇ இங்கே இருக்குது. ஏஇ பை டிஇ ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி ரேஷியோஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா பை த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி இஓன்ற லைன் கண்டிப்பாக டிசிக்கு எப்படி தான் இருந்திருக்கும், பேரலாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த ரேஷியோஸ் வந்து சேமாக வருது. அதனால் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடின்னு போட்டு இஓஓ சிடியும் பேரலல் அப்படின்னு எழுதிடலாம். ஆல்ரெடி இஓ வந்து ஏபிக்கு பேரலல் நம்ம கொஸ்டினில் எடுத்திருக்கோம். இப்போ சிடிக்கும் பேரலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏபியும் சிடியும் பேரலல் லைன்ஸ் தான். அதனால இது ட்ரெப்பீசியம்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த கார்னர்ஸ் ஆஃப் பிபிடி இஓவும் டிசியும் பேரலல்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி கொஸ்டினில் நம்ம ட்ராயிங்கில் என்ன எடுத்திருந்தோம்னா ஓஇயும் ஏபியும் பேரலல்னு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்ச ப்ரூஃப், இதை நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரூஃப் ஆல்ரெடி. அப்போ இந்த இஓ ஓஇ அப்படின்ற லைன் வந்து டிசிக்கும் பேரலல் ஏபிக்கும் பேரலல். ஸோ கண்டிப்பாக ஏபியும் சிடியும் பேரலாக தான் இருந்திருக்கணும். அப்போ ஏபிசிடி இஸ் எ ட்ரெப்பீசியம்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.